Welcome to Anbodu Samaikalam. இன்னைக்கு நம்ம Valentines Day special மெனுல Oreo mousse shots எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் Oreoவை பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 7 Oreo பிஸ்கட் எடுத்துக்கோங்க. இத நல்லா பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம். நம்ம பவுடர் பண்ணி கொண்டு வந்திருந்த Oreo பிஸ்கட்ல இருந்து ஒரு 1/2 கப் Oreo பிஸ்கட் பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம மூஸ் செய்கிற கப்பில் ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஈவன் லேயராக. இந்த பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட்டை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/4 கப் சாக்கோ சிப்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் க்ரீமை நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. இது 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ண நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வருது பாருங்கள். இந்த சாக்லேட் கனாஷ் இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் இது நல்லா ஆறணும். இப்போ நம்ம விப்பிங் க்ரீமை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்டே சாக்லேட்டை ரெடி பண்ணி வச்சாதான் நம்ம இது விப்பாய் வரதுக்குள்ள அது கூலாகி அழகாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு பவுலில் 1/4 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. இதை ஸ்லோ ஸ்பீடில் நல்லா விப் பண்ணிக்கலாம். எப்படியும் 2 மினிட்ஸ் ஆகும் விப்பாய் வரதுக்கு. இந்த க்ரீமில் ஏற்கனவே ஸ்வீட் இருக்குது, அதனால் நம்ம ஸ்வீட் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்ட் பீக்ஸ் வந்தோடனே 4 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் கனாஷ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததுலேருந்து சேர்த்துக்கலாம். இப்போ திரும்ப இதை நல்லா விப் பண்ணிக்கலாம். நல்லா யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா விப் பண்ணிக்கணும். இப்போது நம்ம க்ரீம் ரெடியாக இருக்குது. இது கூட மீதம் இருக்கிற ஓரியோ பிஸ்கட் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா லைட்டாக அங்கங்கே க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இப்போது இதை நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிளாஸ் ஜாரில் ஒரு 3/4 ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவன் லேயராக போட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க, ஃப்ளாட்டன் ஆகிடும். மேலே சாக்லேட் கனாஷை ஒரு தின் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டாக ஸ்பூன் வச்சு புஷ் பண்ணோன்னா நல்லா கார்னர்ஸ் வரைக்கும் போய் ஈவன் லேயர் கிடைக்கும். திரும்ப லேஸாக டேப் பண்ணிக்கோங்க, ஃப்ளாட்டன் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மேலே வேஃபர் ரோல் ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கான ரெசிபி லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓரியோ கூட வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அன்போடு சமைக்கலாம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.